ஹாய், வெல்கம் டு அம்மாவின் அஞ்சரை பெட்டி. அம்மாவின் அஞ்சரை பெட்டி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு ஏதாவது கெஸ்ஸிங் இருக்காங்க? இது தாங்க பிரண்டை. இந்த பிரண்டை செடி வச்சு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு துவையல் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ நமக்கு சரியாக பசி எடுக்கலை, இல்லை குழந்தைங்க சரியாக சாப்பிட்ல அப்படின்னா நீங்கள் பிரண்டை துவையல் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா பசி எடுக்கும். இப்போ முட்டி வலி இருக்குது, கை கால் வலி இருக்குது அப்படின்னா கூட பிரண்டை ரொம்ப நல்லதுங்க. இதை சாப்பாடில் சேர்த்துக்கிட்டால் நமக்கு அந்த வலியெல்லாம் போயிடும். இதை எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கையில் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயை தடவிக்கணும். எண்ணெய் நல்லா தடவிட்டு தான் இதில் கை வைக்கணும். இல்லைன்னா ரொம்ப அரிக்குங்க. கையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தடித்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த கணு இருக்கு இல்லையா, இந்த ஒரு ரெண்டு இதுக்கு இடையில கணு இருக்கு இல்லையா, அந்த கணுவை உடச்சிட்டு இப்படி இழுத்திங்கன்னா அந்த நார் மாதிரி அப்படியே வந்துடும். அப்படி அந்த கார்னர்லேருந்து வரல அப்படின்னா அந்த கார்னர் உள்ள அந்த நாரை அப்படியே க்ளீன் பண்ணிவிடுங்க. சென்டரில் இப்போ முத்தி போனதாக இருந்துச்சுன்னா சென்டரில் உள்ள பாட்டை கூட ரிமூவ் பண்ணிவிட்டு நாலா பக்கமும் உள்ள தோல்களை எடுத்துட்டு நடுவில் உள்ளது தாங்க நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ தெரியுதா எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு? ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கிறோம். இது கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நல்லா பெசரி விட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து நல்லா தண்ணியில் அலசி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப்பு பிரண்டை எடுத்தீங்க அப்படின்னா அந்த கப்பில் அரை கப்பு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்த சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 7லேருந்து 8 வரமிளகா, ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. இது தாங்க தேவையான பொருள். இப்போ நம்ம பிரண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கோங்க. கிண்ணத்தில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து அந்த புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, புளி அதையும் இது கூடவே சேர்த்து ஊற விட்டுருங்க. அது ஊறட்டும். அதுக்கப்புறம் தனியாக ஒரு கடாயில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பிரண்டையை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். இப்போ எப்படி க்ரீனாக இருக்குது, இது பார்த்திங்கன்னா ஒரு லைட் எல்லோ கலரில் மாறிவிடுங்க. அதில் உள்ள அந்த தண்ணி சத்தெல்லாம் விட்டு நல்லா காஞ்சி இந்த மாதிரி வந்துடணும். இல்லைன்னா அரிக்கும். நீங்கள் பச்சையாகவே போட்டுட்டிங்கன்னா அரிக்கும். இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். அது கூடயே இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட நம்ம வச்சுருக்க 1 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்குனிங்கன்னா இது கொஞ்சம் நல்லா கலராக ஒரு வாசமாக வரும். ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது நம்ம வச்சுருக்க பூண்டை இது கூட சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 15லேருந்து 20 சேர்த்துருக்கேன். இது சின்ன சைஸ்னால். இப்போ மலை பூண்டு அப்படின்னா 10வே போதும். அது கூட வரமிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா செவந்து வரணும். இந்த மாதிரி மிளகாவும் செவந்து வரணும். அந்த பூண்டும் நல்லா செவந்து வரும் பொழுது நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த கப்பில் அரை கப்பு தேங்காய், அந்த தேங்காவையும் இது கூடயே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த தேங்காயும் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு இப்படி பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதங்கட்டும். லைட்டாக சிம்லேயே வச்சுக்கோங்க. இது வதங்கி வரும் பொழுது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பிரண்டை, அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளறி விட்டு வதக்கிக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு ஒரு மிக்சியில் மாற்றிக்கோங்க. இது கூட நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம வச்சுருக்கோம் இல்லையா புளி தண்ணி, அதை தான் இதில் ஆட் பண்ணிக்கணும். அந்த புளி தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இது மிக்சியில் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாப்பாட்லேயோ தோசைக்கோ இட்லிக்கோ நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்லாம். இந்த துவையலை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மாவின் அஞ்சரை பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.